வெற்றிக்கழக மாநாடு விக்கிரவாண்டியில் 23ஆம் தேதி நடத்துவதற்கான காவல்துறையின் அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. காவல்துறை நடந்த ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் கடந்து இப்போ அதுக்கான அனுமதியை வாங்கி இருக்கிறது தமிழக வெற்றிக்கழகம். இது தொடர்பாக நம்மிடையே பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்களும் திரைப்பட இயக்குனர் திரு பிரவீன் காந்தி அவர்களும் இணைந்திருக்கிறார்கள். வணக்கம் இரு விருந்தினர்களுக்கும். இதே போல நம்ம களத்திலிருந்து செய்தியாளர் செந்தில் ராஜாவும் இணைந்திருக்கிறார். இந்த என்ன அறிவிப்பை விஜய் அதிகாரப்பூர்வமாக வெளியிடவிருக்கிறார், என்னென்ன எதிர்பார்ப்புகள் எழுந்திருக்கிறது, ரசிகர்கள் எந்த அளவுக்கு இந்த அறிவிப்பை எதிர்பார்த்திருக்கிறார்கள் போன்ற பல்வேறு கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ளவிருக்கிறார். செந்தில் ராஜா, எப்போது விஜய் அறிவிப்பை வெளியிடுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது? மாநில மாநாடானது செப்டம்பர் 23ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. இதற்கான அனுமதி கடிதத்தை எஸ்பி அலுவலகத்தில், அதாவது விழுப்புரம் மாவட்டம் எஸ்பி அலுவலகத்தில் கொடுத்திருந்தார்கள். அதற்கு காவல்துறையும் சில கேள்விகளை முன்வைத்திருந்தார்கள். சில சந்தேகங்களை ஏற்பாடுகள் குறித்து முன்னேற்பாடுகள் என்னெல்லாம் செய்யப்பட்டிருக்கிறது என்பது குறித்தெல்லாம் கேள்வி எழுப்பியிருந்தார்கள். அதற்கான பதிலை கடந்த 6ஆம் தேதி தமிழக வெற்றி கழகம் சார்பில் கொடுக்கப்பட்டிருந்தது. அவர்கள் கொடுத்த அந்த பதிலை பரிசீலனை செய்த காவல்துறை தான் தற்போது அந்த அனுமதி வழங்கி இருக்கிறது. அதாவது செப்டம்பர் 23ஆம் தேதி அந்த மாநாட்டை நடத்துவதற்கான அனுமதியை வழங்கி இருக்கிறது. இது குறித்த அறிவிப்பை தான் நடிகர் விஜய் இன்னைக்கு வெளியிட இருக்கிறார். அதாவது தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் இன்று சமூக வலைதளம் வாயிலாக அதை வெளியிட இருக்கிறார். இதற்கு தயாராக இருக்குமாறு கட்சியின் சார்பில் மாவட்ட நிர்வாகிகள், தொண்டர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக 11 மணியிலிருந்து 12 மணிக்குள் இந்த அறிவிப்பு வெளியாகலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கான ஆயத்த பணியில் இந்த கட்சியின் நிர்வாகிகள், தொண்டர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். ஒவ்வொரு மாவட்டத்திலும் இந்த அறிவிப்பு வெளியான பிறகு பட்டாசு வெடித்து, இனிப்பு வழங்கி, சில இடங்களில் அன்னதானம் வழங்கி இந்த அறிவிப்பை கொண்டாடுவதற்கான தயார் நிலையில் இருக்கிறார்கள். இந்த பணிகள் எல்லாம் ஒரு புறம் நடந்து பெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த அனுமதி வழங்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இந்த மாநாடு குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பை, அதாவது கடிதத்தில் தேதி கேட்டிருந்தாலும், அனுமதி அந்த தேதியை குறிப்பிட்டிருந்தாலும், அதிகாரப்பூர்வமாக அந்த கட்சியின் தலைவரோ பொதுச் செயலாளரோ மற்ற நிர்வாகிகளோ சொல்லாமல் இருந்தார்கள். அது மட்டும் இல்லாமல் அது குறித்து கேட்கப்பட்ட போது கூட செய்தியாளர்கள் சந்திப்பில் கூட தலைவர் விஜய் அதை அறிவிப்பார், முறையாக அறிவிப்பார் என்று தொடர்ச்சியாக சொல்லி வந்தார்கள். இந்த நிலையில் தான் இந்த அறிவிப்பானது இன்று வெளியாக இருக்கிறது. சமூக வலைதளத்தில் அறிக்கை வாயிலாக விஜய் தற்போது அறிவிக்க இருக்கிறார். லாவண்யா, தொடர்ந்து அடுத்த கட்ட தகவல்களை பெறுகிறோம். இணைப்பில் இருங்க. நம்முடைய விருந்தினர்களிடம் போலாம். திரு ரவீந்திரன் துரைசாமி, கொடி அறிமுக நாள் அந்த அன்னைக்கு வெளியிடப்பட்ட அறிக்கை, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த அறிக்கையில வெளிவந்தது. அதனைத் தொடர்ந்து இன்னைக்கு கட்சி பதிவு செய்யப்பட்டிருப்பது, மாநாடு நடைபெறவிருக்கிறது. இது தொடர்பான எதிர்பார்ப்புகளாம் எப்படி இருக்கிறது? முதற்கட்டமா அவங்களுடைய பார்வை. மாநாடு அனுமதி திட்டமிட்டபடி கிடைக்கும் என்பது தெரிஞ்சதுதான். அரசாங்கம் அதில் என்ன நினைச்சாங்கன்னா, விஜய் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாரு. விஜய்க்கும் தங்களுக்கும் 2011 உறவு முறிந்து போய்விட்டது. விஜய் 2011 அவருடைய மன்றத்தை சேர்ந்த ஜெயசீலன் போன்றவர்கள் திமுகவுக்கு ஆதரவாக வரும்போது, இவர் அதிமுகவுக்கு ஆதரவான சூழ்நிலையிலே திமுகவுக்கும் விஜய்க்கும் உள்ள அந்த உறவு, நட்பு என்பது முறிந்து போய்விட்டது. அதன் பின்பு தலைவா படம் பிரச்சனை வரும்போது கூட திமுக கழக தலைவர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் விஜய் ஜெயலலிதாவுக்கும் ஜெயலலிதா ஆதரவாளருக்கும் உள்ள ஒரு பிரச்சனை என்று தான் கூறினார். பின்னர் தலைவா பட பிரச்சனைக்கு ஒரு கோபத்தில் மோடியை கோயம்புத்தூரில் சென்று விஜய் பார்க்கும்போது கூட திமுக தரப்பு விஜயை தங்கள் வசம் எடுக்க எந்த முயற்சியும் செய்யவில்லை. கடைசியாக சிஏஏ எதிர்ப்பு என்று ஒரு அறிக்கையை 2024ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தலில் விஜய் அறிவித்த போது கூட திமுகவில் இருந்து விஜய் சிஏ எதிர்க்கிறார் என்று யாரும் அவரை தங்களுக்கு ஆதரவானவர் என்ற ஒரு தோற்றத்தை கொடுக்க விரும்பவில்லை. இப்பொழுதும் விஜய் கட்சி ஆரம்பிப்பது எங்களுக்கு எதிரானது தான், எங்களுக்கு எதிரானவர் என்பதை காட்டுவதற்கு ஒரு சில விஷயங்கள் தொடர்ந்து பேசலாம். ஒரு முக்கிய செய்தியை பார்த்து